அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது யூகேயில் இரவு 8:30 மணி, அதாவது இன்று 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022. யூரோப்பில் இரவு 9 மணி 30 நிமிடங்கள். நியூயார்க் டொரண்டோவில் பிற்பகல் 3 மணி 30 நிமிடங்கள். இன்று இலங்கை இந்தியாவில் செவ்வாய்க்கிழமை காலை 2 மணி. சிங்கப்பூர் மலேசியாவில் காலை 4 மணி 30 நிமிடங்கள். சிட்னி மெல்பர்னில் காலை 7 மணி 30 நிமிடங்கள். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் PSSN தமிழ் யூரோப் சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றி சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் ஒரு 25 நிமிடங்கள் தியானம் நடக்கும். அடுத்து நமது பிரதம பேச்சாளர் பாபு ஷண்முநாதன் அவர்கள் பேச இருக்கும் விடயம் E=mc². இன்று இசை வழங்கப் போவர் பவானி மாஸ்டர் அவர்கள். இப்பொழுது சதா மாஸ்டர் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த அருமையான நிகழ்ச்சியை. இப்பொழுது அருந்ததி மாஸ்டர் தியானத்தை கொண்டு நடத்துவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியான நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தியானம் அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம். தியானம் அனைத்து போகங்களுக்கும் காரணம். தியானம் அனைத்து உண்மைகளின் நிறைவிடம். தியானம் செய்வோம், வாழ்க்கையை செழுமையாக்கிக் கொள்வோம். தியானம் செய்ய செய்ய தவநிலை, அதாவது ஒரு உன்னத நிலை அடையலாம். நமது உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம் என்ற நிலையை உணரக்கூடிய நிலை கிடைக்கின்றது. தவம் என்றால் எண்ணங்கள் அற்ற நிலை. நாம் நமது மூச்சை கவனித்தல். ஆரம்பத்தில் மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். மனதோடு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மூச்சை கவனிக்க கவனிக்க நாம் ஒரு எண்ணமற்ற நிலையை உருவாக்கலாம். அதுதான் தியானம். Meditation begins with the silencing of the normal activity, to be aware of the breathing process. Meditation helps reduce stress. Meditation helps to control anxiety. Meditation can give so much to our lives. The abundant cosmic energy gained in meditation helps the brain to work more efficiently and at maximum capacity. How do we do meditate? முதலில் தமிழில் கூறிவிட்டு ஆங்கிலத்தில் கூறுகின்றேன். தியானம் செய்வதற்கு முன்பும் பின்னும் இளம் சூடான நீரை அருந்துங்கள். இது தொண்டை வறட்சியை தடுக்கின்றது. மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வைத்துவிட்டு ஒரு சுகமான ஆசனத்தில் தரையில் இருப்பவர்கள் நிமிர்ந்து சம்மணங்கால் போட்டு விரிப்பின் மேல் இருக்கலாம். சோஃபாவில் அல்லது நாற்காலியில் இருப்பவர்கள் நிமிர்ந்த நிலையில் கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு வைத்து கைகளை எவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்து கண்களை மிருதுவாக மூட வேண்டும். கால் பாதத்தினால் 10% சக்தி விரயமாகும். கைகளினால் 10% சக்தி விரயமாகும். கண்களினால் 80% சக்தி விரயாகும். இதை தடுப்பதற்காகவே நாம் கால்களை கோர்த்து கைகளை பின்னே கண்களை மூடுகின்றோம். அவ்வாறு நாங்கள் நமது உடம்பில் நடந்து கொண்டிருக்கும் மூச்சு காற்றை கவனிக்க வேண்டும். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு. இதை கவனித்து வரும்போது எண்ணங்கள் பெறும். எண்ணங்களை விடுத்து மீண்டும் மீண்டும் நாங்கள் நமது மூச்சை கவனிக்கும் போது ஒரு நிலையில் எண்ணமற்ற நிலை உண்டாகும். அந்த நிலை வரும்போது எங்களுக்கு எமது உச்சந்தலையில், அதாவது பிரம்மதந்திரம் என்று சொல்லப்படும் உச்சந்தலையிலூடாக காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிரபஞ்ச சக்தி எங்களுக்கு எங்கள் உடம்பிற்குள் பாய்ந்து நரம்பு மண்டலங்கள் இருக்கும், நாட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுகளை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து சீரான இரத்தோட்டத்தை உருவாக்கி நாம் ஒரு நோயற்ற வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். ஒரு 25 நிமிடங்கள் நாங்கள் தியானம் செய்வோம்.
Sit comfortably, interlock your fingers, keep it on your lap, cross your feet and close your eyes and observe your normal, natural breathing. Whenever thoughts come, please come back to your breath. There will be a background music and please enjoy your meditation. Thank you. நிலைக்கு இறுதி 5 வினாடிகள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை பிடித்து கண்களின் மேல் வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்து விட்டு நாம் ஒரு அருமையான சக்தி வாய்ந்த தியானத்திற்கு நன்றி கூறி கைதட்டுவோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் உமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் வலுவடையும். இத்திய தியானத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் அன்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வளர்வு செய்வோம் என்று மிகவும் அருமையாக அருந்ததி மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழி நடத்தினார்கள். அதுக்கு இசைவாக பவானி விக்னேஸ்வரன் அதை நல்லொரு இசையை வழங்கினார். நன்றி. அதோடு டாக்டர் சதா மேனோ மாஸ்டர் அவர்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருப்பதற்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்தார். இன்றைய பிரதம பேச்சாளர் பாபு ஷண்முகநாதன் அவர்கள் இவரை அறிமுகப்படுத்த தேவையில்லை. இந்த தளத்தில் பலமுறை வந்திருக்கிறார். பல சயின்டிஸ்டை பற்றியெல்லாம் கதைச்சிருக்கிறார். மிகவும் ஒரு ஆக்டிவானால் எங்களோட குழுவுக்கு பல விதங்களில் உதவி செய்து வருகிறார். இவர் பன்முகம் கொண்டவர். அதாவது நல்லா பாடுவார், பேசுவார், டான்ஸ் ஆடுவார், எல்லாம் செய்வார். இந்தபடியா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், நல்ல மனம் படைத்தவர். இன்று இவர் பேச இருக்கும் விடயம் E=mc² பற்றி இவர் பேசுவார். இப்பொழுது பாபு ஷண்முகநாதனை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த E=mc² என்பது ஐன்ஸ்டீனின் ஒரு ஃபார்முலா. 1905 இது ஒரு மிக பிரபல்யமான ஒரு ஃபார்முலாவாக இருந்தது. அதை விட மிக ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாவாக இருந்தது. இந்த பிரசன்டேஷனை தொடங்குவதை நான் ஒரு நிமிட வீடியோ மூலம் துவங்கலாம் என்று இருக்கின்றேன். அதை இப்பொழுது ஒரு நிமிடம் வீடியோ மூலம் தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். அந்த வீடியோவை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கின்றேன் இந்த தளத்திற்கு. இந்த வீடியோவில் வருபவர் எங்களுடன் இருப்பவர்
எப்பொழுதுமே எங்களோடு இருக்க போன்றவர். ஆனபடியால் உங்களுக்கு எல்லோரும் இந்த ஒரு நிமிட பேச்சு மிகவும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். தாரா? MC square. E stands for enlightenment, energy. Okay. M stands for meditation. C stands for clarity. C square means C1 into C2. C1 is clarity obtained through Swadhyaya, reading books. C2 is clarity obtained through Sajjana Sangatya. The more you do meditation, the more you do your Swadhyaya, the more you do Sajjana Sangatya, the more your energy of the soul, enlightenment of the soul. No meditation, no Swadhyaya, no Sajjana Sangatya, only eating and drinking. Zero energy, BP, paralysis, old age. At the age of 40, you become very old. Because you have never meditated, you have never done any Swadhyaya, you have never done any Sajjana Sangatya, then where is the energy? The more you do meditation, the more energetic being you are. நன்றி. பார்த்த உடனே ஐன்ஸ்டீனுக்கும் உங்கள் பத்ரிஜிக்கும் எப்படி அதை தொடர்படுத்தினார் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் தொடர்வோம் இந்த உரையை. ஐன்ஸ்டீன் இவர்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவருடைய பிறந்த தினத்தை பாருங்கள், 14th March 1879. He died on 18th of April 1955. The date of birth பாருங்க, 14th of March 1879. இதை நான் பற்றி பிறகு சொல்றேன். இதை நீங்கள் அமெரிக்கன் வேல் எழுதினால் 1879-03-14 தான் எழுதுவீங்க. அதை பற்றி நாங்கள் பிறகு கதைப்போம். பின்னர் போடுங்க, அடுத்தது போடுவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யார்? எங்கு பிறந்தவர்? இவர் ஜெர்மனில் பிறந்த ஒரு ஜூயிஸ். இஸ் a Jewish German born theoretical physicist. தியரட்டிக்கல் பிசிக்ஸ் சொன்னா எக்ஸ்பெரிமெண்டால காணப்படாத ஒரு விஷயங்கள் தான் இவற்ற விஷயம் அதிகமாக. ஆனால் வழிவகுத்திருக்கிறார், கன விஷயங்களை இவர் வழிவகுத்திருக்கிறார். இதை பார்க்கறதுக்கு நான் சொல்றேன் அதுகளை பற்றி கொஞ்சம். இவர் கணிக்கப்படுகிறார் எப்படி என்று சொன்னால், இப்ப ஒரு சினோனிம்ஸ் எடுத்துக்கொண்டால் ஐன்ஸ்டீன் என்று சொன்னால் அது ஜீனியஸ் என்ற வேர்டுக்கு சினோனிமாக கருதப்படுகிறது. அந்த அளவுக்கு பெரிய திறமைப்படுத்துகிறார். இவற்றை ஐக்கிய லெவல் 160 தான். ஏனென்றால் 160க்கு மேல ஐக்கிய படைத்தவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். சதா மாஸ்டருக்கு சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் நான் ஒருவரையும் ஐக்கியம் எடுத்தாக்கள் எல்லாத்துலையும் கனப்பேர் அதுல சைக்கியாட்ரிஸ்டா இருக்கணும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் இருக்கணும், சைக்கியாட்ரிஸ்டும் இருக்கணும்ன்றதை பார்க்கல. அதுக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கு. எங்களோட சதா மாஸ்டர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், நல்ல ஐக்கியம் இருக்கு. எனிவே, so let us continue. இவற்றை தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்றா என்ன? அதாவது நோவல் சிம்பிள் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஒன்று இருக்குது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒன்று இருக்குது, கணக்கு இருக்குது. இந்த ரிலேட்டிவிட்டியை தான் நாங்கள் அந்த E=mc² லிங்க் பண்றோம். பத்ரிஜி சொல்லிட்டார் E=mc² எப்படி நாங்கள் மெடிடேஷனோட லிங்க் பண்றோம்னு சொல்லி. இப்ப இதுல பார்க்க போனா இவர் ஒரு சாதாரணமான ரிலேட்டிவிட்டியை சொன்னா நான் அதை எப்படி விளங்கப்படுத்தலாம் என்றால், இந்த தளத்துல பேர் விஞ்ஞான பிசிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதாக்கள் இருக்கிறபடியால் சாதாரணமான விஷயங்களை விளங்கப்படுத்தணும். உதாரணமாக சின்ன விஷயம், நார்மல் ரிலேட்டிவிட்டியை பற்றி விளங்கப்படுத்தினா, ஒரு
நீங்கள் மோட்டோவேல போறதாக யோசிச்சு கொள்வோம். மோட்டோவேல நீங்கள் போய்கொண்டிருக்கீங்கல்ல 70 மைல்ஸ் per hourல நீங்கள் பிரயாணம் செய்துட்டு இருக்கீங்க மோட்டோவே ஸ்பீட்ல. உங்களுக்கு பக்கத்துல இன்னொரு கார் அதே வேகத்துல 70 மைல்ஸ் per hourல உங்களோட வந்துட்டு. அப்ப நீங்கள் 2 பேரும் ஒரே வேகத்துல போய்கொண்டிருக்கிறீங்க. அப்ப 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே விதமா தான் போய்கொண்டிருக்கீங்க. அதாவது ரிலேட்டிவ். இவரை A என்று சொல்லுவோம், இவரை B என்று சொல்லுவோம். A relative to B velocity 0. அவர் உங்களை பார்க்குற வெலோசிட்டி 0. இவர் உங்களை பார்க்குற வெலோசிட்டி 0. சரிதானே? அதே நேரத்தில் மற்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. 70 மைல்ஸ் per hourல நீங்கள் நோர்த்துக்கு போய் கொண்டிருக்கிறீங்க. இன்னொரு கார் ஆப்போசிட் மோட்டோவேல வருது 70 மைல்ஸ் per hourல வந்தால் அங்கே என்ன நடக்குது? நீங்கள் A B பார்க்கக்குள்ள அவர் 70 plus 70 140 மைல் வேகத்தில் உங்களோட உஷ் என்று தாண்டி போவார். விளங்குதான் நான் சொல்றது இல்லையா? அதாவது வாழ்க்கை என்பதே எல்லாம் ஒரு ரிலேட்டிவ். இருகோடுகள் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருகோடுகள்ல ஒரு கோட்டை குறிப்போட்டு பாலச்சந்திர படத்துல சொல்லப்படுது, இந்த கோடை எப்படி பெருசாக்குவீங்கன்னு சொல்லி அல்லது சிறிதாக்குவீங்கன்னு சொல்லி. அப்ப சிறிதாக்குவீங்கன்னு சொன்னா இந்த பெரிய கோட்டை பக்கத்துல போட்டு விடலாம். இதையும் ஒப்பிட்டு ரிலேட்டிவா தான் பார்க்கணும். அதான் ஐன்ஸ்டீனும் பார்த்தேன். அந்த ஐன்ஸ்டீன் பார்க்கக்குள்ள சொல்றார், பிரபஞ்சத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்றார் ஒரு இடத்துல, stupidity has no ends. மடத்தனத்துக்கு முடிவே இல்லை. எந்த விதமான மடத்தனையும் ஜோதிச்சுட்டே இருக்கலாம் தான். ஆனால் யூனிவர்சிட்டி, I do not really know it really ends. I have my question mark for that என்று சொல்றார். ஓகே, சோ அடுத்து இதை போவோம். அவர்கிட்ட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்களா என்றால் அவர்கிட்ட டேட் ஆஃப் பர்த் பை டே என்று சொல்றது. பை டே, பை என்று சொல்றது நான் சொல்றது பை 22/7. பை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிரீக் லெட்டர் பை. சரிதானே? எல்லா கணக்குகளையும் நாங்கள் பாய்க்கிற பை. இதில் இருக்கிற மஞ்சளை பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் எழுதுற டேட் மாதிரி எழுதினீங்கன்னா 1779/03/4. இந்த அவற்றை பிறந்த தேதி 3ஐயும் 1ஐயும் 4ஐயும் பார்த்தீங்கன்னா இது 3.14. 22/7 பிரிச்சீங்கள் என்றால் அதில் வரது 3.14. அப்படியே போய்க்கணும். முடிவாத எண் பிரிக்க பிடிச்சிக்க போய்கொண்டே இருக்கும். 2 டெசிமல் போயிட்டு போட்டீங்கன்னா 3.14. அப்போ அதில் அவற்றை பர்த்டே பை டே என்று சொல்றது. மற்ற ஸ்லைடு போங்க. இந்த 1905 நான் சொன்னான், அது சொல்றது அந்த இயரை சொல்றது ஐனஸ் மைராபிலிஸ் சொல்லி சொல்றது. அது லாட்டின் வேர்டு. ஆனா மைராபிலிஸ் மிராக்கிளியர். அந்த வருஷத்துல தான் இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் பேப்பர்ஸை இவர் எழுதிக்கிறார், ஐன்ஸ்டீன் எழுதிக்கிறார். அதான் நான் முதல் சொன்ன மாதிரி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் எழுதிக்கிறார். ப்ரௌனியன் மோஷன், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, அதான் இந்த E=mc², அந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன். அதுல இவர் எல்லாம் எழுதி கொண்டு போய்க்குள்ள Einstein thought that the laws of classical mechanics could no longer be reconciled with this electromagnetic field. The electromagnetic field, நான் முதல் டெஸ்லாவோட ஹைக்கில் சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டோட சம்பந்தப்படுத்திக்கல எல்லாம் கிளாஷ் பண்ணுது, கான்ஃப்ளிக்ட் பண்ணுது. இவர் ஐசாக் நியூட்டனோடையும் கான்ஃப்ளிக்ட் பண்ணப்படுது. வேற தியரி எல்லாம் ஐசாக் நியூட்டன் தியரிகளே டிஸ்ப்ரூவ் பண்ற அளவெல்லாம் இருக்குது. அது பின்னால வருது. சரிதானே? ஓகே, ஸோ அப்படியே கணக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்த சரியா இந்த பேப்பர்ல எல்லாம் தியரட்டிக்கலாக தான் செய்து போறது, இல்லை மேத்தமெட்டிக்கலாக தான் ப்ரூவ் பண்றாரு. கெட்டிக்காரன் சின்ன வயதுல இருக்கக்குள்ள இவருக்கு 9 வயதுலையும் கதைக்க மாட்டார். 12 வயதுல கதைக்க துவங்கினார். 12 வயதுல கதைக்க துவங்கிக்குள்ள he told his parents, I can talk but I didn't want to சொல்லி. அது மட்டும் இல்ல, சின்ன வயதுல இருக்கக்குள்ள 16 வயது இத்தாலியில 16 முதல் ஜெர்மனியில பிறந்தவர். அப்புறம் 16 வயதுல he moved to Italy. இத்தாலியில் போயிருந்தவர். அப்ப ஜெர்மன் சிட்டிசன் தான். ஆனால்
அந்த 16 வயதிலேயே he doesn't want to be he wants to be a citizen of the world. அதாவது ஒரு நாட்டு பிரஜை இல்லை, நான் இந்த உலகத்தின் பிரஜை என்று சொல்லித்தான் அவர் யோசிக்கிறார். I am the citizen of the world என்று சொல்லி மட்டும் இல்ல, ஜெர்மன் பிரஜா உரிமையை துறந்துட்டு சுவிட்சர்லாண்டுக்கு போறார். சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டு அங்க பாலிடெக்னிக்ல, சுவிஸ் பாலிடெக்னிக், ஃபேமஸ் பாலிடெக்னிக்ல அங்க பிசிக்ஸ் டிகிரி செய்கிறார். அங்க பிசிக்ஸ் டிகிரி செய்து அங்க தான் அவருக்கு என்ன கிடைக்குது, டீச்சிங் போஸ்ட் அவருக்கு விருப்பம். ஆனால் அவருக்கு கிடைக்கல அது. ஆனால் அவர் அதை பற்றி தளர இல்லை. ஆனால் அங்கே இன்னொரு ஆஃபீஸில் ஒரு பேட்டன்ட் கிளாக்காக வேலை கிடைச்சிருக்கு. he didn't bother about doing that. patent officersனா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ரிசர்ச்களையும் அதை அப்ரூவ் பண்றது, இவருக்கு தான் உரித்ததுன்றதை அதை பார்த்து அப்ரூவ் பண்ற வேலையில சேர்ந்து கொண்டார். சரியோ, அப்படியே போய் வந்த பிறகு ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு ஒரு லெக்சரர் போஸ்ட் கிடைச்சது. அந்த இடத்துல தான் அவர் தன்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், அவன் ஒரு கட்டிக்கார பிள்ளை, அவள் தான் மேரி பண்ணியவர் முதல். அவருக்கு ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. பிறகு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்ச போது அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து குழம்பினபடியா அந்த நோபல் பிரைஸ் some $32,000 கிடைச்சது. அந்த காசை தான் கொடுத்து டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் செய்தது. பிறகு வந்து அந்த காசினை தான் மேரி பண்ணார். செகண்ட் மேரேஜ் காசினை தான் எல்சான்னு சொல்லி மேரி பண்ணார். கேன் யூ மூவ் ஆமா நெக்ஸ்ட் ஸ்லைட். கொஞ்சம் பெருசா போடுறீங்களா ஸ்கிரீனு? சில பேர் சொல்லியாங்க பெருசா இல்லையா. இதை என்லார்ஜ் பண்ணுங்க. இதை இங்க பாருங்க, இங்க இடக்கு வலது பக்கத்துல இதுல இதுக்கு மேல பெருசாக்கலாம் தெரியுதா? ஓகே, இதுக்கு மேல செய்யல. இதுக்கு மேல வருது இல்ல பெருசா. பரவாயில்ல, அடுத்தது போங்க. yellow போங்க. that's it. Yeah, stop there. சுருக்கமா நான் திரும்ப இருக்கா சொல்ல சுருக்கமா சொன்னால், இவர் ஜெர்மன் சிட்டிசன் 14 வயதுல இழந்துட்டார். ரெண்டாவது மேரிட் ஹிஸ் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் பிசிக்ஸ் கிளாஸ்ல மேரி பண்ணினார். அதோட முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கு போறாரு. 3வது சுவிட்சர்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்காவுக்கு போய்க்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த நேரத்துல World War II நடந்த டைம். அந்த நேரத்துல அவருக்கு FBI began to suspect. என்னன்னு சொன்னால், இவர் அந்த அட்டம்ஸ்களோட எல்லாம் ஈடுபாடு கொண்டிருந்தபடியா அந்த அட்டமிக் ப்ரொடக்ஷன்ல இவருக்கு இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஃபைல்ல பேஜை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 1400 பேஜ் இருக்குது FBI இவர்கிட்ட ஃபைல்ஸ்ல. இவரை சஸ்பெக்ட் பண்ணி சில வேளையில ஜெர்மனோட ஒரு அசோசியேட் இருக்கலாம்ன்ற சந்தேகத்துல US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அவர்ல சந்தேகமா US கவர்மெண்ட் அவர்ல சந்தேகமா இருந்தது. சரிதானே? அப்ப என்ன சொன்ன, அந்த ஏலியன் எக்ஸ் வச்சுக்கொண்டு அமெரிக்காவில் ஏலியன்ஸ் வந்து இவரை ஒரு அந்நியப்படுத்த வேணும் யோசனை இருக்கு. ஆனால் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதை ஒத்துக்கொள்ளல. என்ன விஷயத்தால வேற சப்போர்ட்டும் இருந்தது. அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்த ஸ்லைட். இவர் வந்து சயின்ஸோட மட்டுமில்ல, ஒரு சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிட்டாம இருந்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டியலோ தெரியாது, இந்த WEB டியோ பாய்ஸ் சொல்லி இருக்கிறார், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். இவர் வந்து 1951 அந்த சரியான பிளாக் ப்ராப்ளங்கள் இருக்கிற நேரத்துல அமெரிக்காவில் he was fighting for the rights of black people in the states. ஐன்ஸ்டீன் அவருக்கு சரியான சப்போர்ட்டரா இருந்திருக்கிறார். அப்ப அதே நேரத்துல அப்ப ஐன்ஸ்டீன் வந்து not very liked by the government. அப்ப இவருக்கு சப்போர்ட் பண்ணியா இருக்கு, டுபாய்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து விட்னஸ் பண்றது கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிக்குள்ள தென் ஆக்சுவலி த லோயர் வந்து அந்த அதுல இருந்து அந்த கேஸ்ல இருந்து
judge decided to withdraw the case, dismiss the case. அப்படி கொஞ்சம் கட்டிக்காரன் இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தது. மற்றது இவற்ற சன் எட்வர்ட் என்று சொன்னவர் அவரும் வந்து ஒரு கட்டிக்காரன். ஆனால் அவருக்கு வந்து he had some schizophrenia ப்ராப்ளம். 55 வயதிலே சேர்த்துட்டார். தகப்பனுக்கு மகனுக்கு முடியல நல்ல ஒற்றுமை இந்த உறவு இருக்கையில் இருந்தால் அவர் அமெரிக்காவில் மற்ற அவர் ஜெர்மனியில். ஆனால் அவர் வந்து சரியான கட்டிக்காரன் தகப்பன மாதிரி தான். பட் நாட் குட் வெரி குட் ரிலேஷன்ஷிப் என்ற ஃபேமிலியில். மற்றது ஹேபர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஹேபர் கெமிஸ்ட். அவர் வந்து பெர்லின்ல ஹேபர் ப்ரோசஸ் சொல்லி அமோனியா ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் செய்து அவர் பெரிய கேள்விப்பட்டு தெரியாது. அவரோடையும் பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப். அப்போ அவையில் வந்து இல்லாமன்னா ஐன்ஸ்டீனுக்கு என்னன்னு சொன்னா ஐன்ஸ்டீனுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து கூடாத விஷயங்களுக்கு பயன்படுத்த விருப்பம் இல்லை. அட்டமிக் பொம்மை ஓரளவுக்கு பயன்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அவர்கிட்ட தியரியிலே உண்டு போட்டோ எலக்ட்ரிக்கல் போட்டோன்ஸ் தியரியில இருந்தது வந்து அட்டமிக் பொம்மையில இருக்கிற குவாண்டம் தியரியை பாவிச்சு முழுக்க எனர்ஜியை பயன்படுத்துறது. சின்ன ஒரு ஃபியூ கிலோகிராம்ஸ் அட்டத்துல இருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல்ல இருந்து எவ்வளவு எனர்ஜி எடுக்கலாம்ன்றது அதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார். அதனால அவருக்கு அதை அவரை நல்லதுக்கு தான் பாவிக்கொண்டு ஜோதிச்சாரி வழியே அந்த கூடுதலா பிழையா பாவிக்கிறது இருக்கல. ஆனா அமெரிக்காவுக்கு அவர் எழுதியும் பிரசிடென்ட்டுக்கு ரூஸ்வெல்ட் பிரசிடென்ட் எழுதியும் ஆனால் ரூஸ்வெல்ட் அதை கேட்கல. இவற்றை சொல்ல கேட்கல. இவற்றை சொல்றதை அட்வைஸை கேட்கல. இவருக்கு ரூஸ்வெல்ட் சொன்னது என்னன்னா நாங்கள் அமெரிக்காவும் டெவலப் பண்ண வேணும் ஜெர்மனிக்கு வரலாம்னு சொல்லி சொன்னது. இட் வாசன்ட் லிசன் டு. அப்படி கணக்க டிசப்பாயின்மெண்ட் இருந்த கணக்கு ஒரு வாழ்க்கையில். இப்ப நான் என்னது வரப்போறேன்னு சொன்னா இந்த இவற்ற வாழ்க்கை சரித்திரங்களை விட இவற்ற கோட்பாடுகள் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா இவற்ற அந்த ஃபார்முலாவில் அதுகள் சயின்ஸுகள் வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள். ஆனா அந்த சயின்ஸ் இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் காரணமாக இருந்த அந்த அவற்ற திங்கிங் எல்லாம் அவற்ற கோட்ஸுகள்ல வருது. அவற்ற கோட்பாடுகள்ல வருது. இதை பார்த்தீங்கள் என்றால் முதலாவது கோட்பாட்டை பாருங்க. நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு தான் காட்டி. It is high time the ideal of success should be replaced with the ideal of service. சொல்றார் creativity. அது தொடர்ந்து சொல்றார் creativity is the residue of time wasted. அந்த டைம் வேஸ்டட அவரோட பாசிட்டிவா இருக்கிறார் பாருங்க. டைம் வேஸ்டட் இஸ் கிரியேட்டிவிட்டின்னு சொல்றார். அதாவது நீ டைம் வேஸ்ட் பண்றது கிரியேட்டிவிட்டிக்கா தான் இருக்குதுன்னு சொல்லி நல்ல ஒரு விஷயமா இருக்கு எனக்கு அது பார்க்க. அடுத்ததை பாருங்க. இட் இஸ் வெரி டிப்ரெசிங் டு லிவ் இன் எ டைம். எல்லாம் டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் யோசிச்சுட்டு இருப்பார். இட் இஸ் வெரி டிப்ரெசிங் டு லிவ் இன் டைம் வேர் இட் இஸ் ஈஸியர் டு பிரேக் அன் அட்டம் than a prejudice. இவடைய யோசிச்சு பாருங்க. ஒரு அட்டத்தை துளைக்கலாம் நாங்கள், ஆனா ஒரு ப்ரிஜுடிஸ நாங்கள் அழிக்க முடியாது. அவற்றை ப்ரிஜுடி ஒரு காழ்ப்புணர்ச்சி அவர்ல இருந்து கொண்டுதான் இருக்கு. அதற்கு அதை அழிக்கிறது பெரிய கஷ்டப்பட்டு சொல்றேன். சரியான உண்மை இல்லையா? So time and space are modes by which we think and not conditions which we live. So time and space are modes by which we live, but and not the condition in which we live and சொல்றேன். சொல்றார் when the special theory of relativity began to germinate in me, இதை பற்றி யோசிச்சுருக்கேக்குள்ள I was visited by all sorts of nervous conflicts. I used to go away for weeks in a state of confusion. You cannot prevent and prepare for war at the same time. அவருக்கு இந்த பிரச்சனையில தான் அவர் இப்படி சொல்றாரு. கோட்பாடுல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஓரையும் நீங்கள் ஒரு ஓரை நிப்பாட்டுறதையும் தயார் பண்றதையும் ஒரே நேரத்துல செய்ய முடியாது. ஒன்றில் நிப்பாட்டணும் அல்லது தயார் பண்ணணும். சரியா? அடுத்த போங்க. இது அடுத்த கோட்பாடு பாருங்க. when you sit with இது அந்த டைம் இது கோட்பாடு வந்து ஒரு பாடியான கோட்பாடு மாதிரி தெரியுது. இவர் வந்து ஒரு கேட்கிறார் வாட் இஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று கேட்கிறார். அது சொல்றார்
When you sit with a nice girl for 2 hours, it seems like 2 minutes. But when you sit on a hot stove for 2 minutes, it seems like 2 hours. That is relativity. சரியா? இது உங்களுக்கு பிடிக்குமா நினைக்கிறேன். அதாவது டைம் என்றது என்னது? அடுத்தது இதுவும் ஒரு நல்ல இது. Life is like riding a bicycle to keep your balance. என்ன சொல்றார்? You must keep moving. நீங்க மூவ் பண்ணா போனதான் அந்த பேலன்ஸ் வரும். You must keep moving. இது வந்து நல்லது. I never think of the future. It comes soon enough. The time கரியா வந்துருது. I never think of the future. It comes soon enough. Learn from yesterday. Live for today. Hope for tomorrow. The important thing is not to stop questioning. இது சின்னலேருந்தே அவர் சொல்லணும் வந்து இந்த question. Imaginative fellow. Einstein was very imaginative. I am enough of an artist to draw freely upon my imagination. Imagination is more important than knowledge. Knowledge is limited. Imagination encircles the world. I believe in intuitions and inspirations. I sometimes feel that I am right. கடைசியா சொல்றேன். I do not know that I am. தான் ரைட் ஓன்றது தெரியாது சொல்றேன். இது ஒன்று நல்லது. தாய் தான் அவருக்கு வயலின் படிப்பிச்சது. Mother தான் he was very important person for him to learn violin. She was very good at violin. சின்னல்ல. It occurred to me, my intuition and music was my driving force behind that intuition. My discovery was the result of my musical perception. இது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா எல்லா சயின்டிஸ்டையும் பார்த்தீங்கன்னா மியூசிக்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கணும், கம்போஸ் பண்ணிக்கணும், எல்லாம் செய்யணும். அடுத்தது மற்ற கோட். The only reason for time is so that everything doesn't happen at once. ஒரு நேரத்துல நடக்குது. அதுதான் time. It's a space between two occurrences. Yeah. அடுத்தது. Wisdom is not the product of a schooling, but of the lifelong attempt to acquire. அதான் நாங்கள் இப்ப செய்யறோம். இந்த வயதுல நாங்கள் உங்கள்கிட்ட வாரம் ஸ்ரீசந்த மாசம் 2 மாசத்துக்கு தளத்துல வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு இருக்கோம். Time and space are not conditions of existence. Time and space is a model of thinking. இது கணக்கு இருக்குதுல, இதை நான் கணக்கு சொல்ல விரும்புகிறேன். I have got 3 videos to show it to you because I have selected few videos because the theory of relativity is so difficult to understand. I have created some easy videos to show that. Master Sri Master's time இருக்குதானே காட்டுறதுக்கு? Yeah. Okay. Right, Can you go to the videos? Yeah, can you put the first video? Yeah. But Einstein. பெருசாக்குங்க. Let's play a guessing game. எங்கேம்மா பெருசாக்கு? மூலையில. Yeah. But Einstein. Let's play a guessing game. Here are some clues about a famous person who lived a long time ago. See if you can guess who this person is. This person was born in Ulm, Germany in March of 1879. He spent most of his childhood in the city of Munich. He was a famous scientist who is still very well known today. In fact, he is one of the most famous scientists who ever lived. Some people believe he had speech problems as a child because he didn't start talking until he was 4 years old. However, when he got older,
He often said he could talk before that. He just didn't want to. He also couldn't read until he was 9 years old. His parents feared that he wasn't very smart, but that wasn't the case at all. In fact, he was brilliant. Even though he had some struggles with learning as a child, he enjoyed school and liked to read on his own. It is because of him that we have the well-known equation that says E equals mc squared. Here is a picture of him. Do you recognize our mystery scientist? Did you say Albert Einstein? If you did, you're right. And if you didn't, that's okay too, because in this video, you are going to learn all about him. Albert Einstein's father owned an electronics store, and it was here where Einstein became interested in science. His father gave him a compass when Einstein was just 5 years old. From that point on, Albert learned as much as he could about science and electronics from his father. In 1894, when Albert was 15 years old, the Einstein family moved to Italy in search for better work. In addition to science, Einstein also became interested in mathematics. He wanted to study it in school. It was in Switzerland where he finished his education. In 1900, at the age of 21, he graduated from the Polytechnic Academy in Zurich, Switzerland. He earned a degree in math and physics, but couldn't find work as a teacher. When Albert Einstein became an adult, people said that he was often disorganized and forgot appointments. He even failed a test to get into college the first time he took it. After college, Einstein's first job was a clerk in a patent office. A patent gives inventors the rights to make, use, or sell their invention. Patents prove that you are the person that invented a product. They also prevent others from copying your work or taking credit for it. While working in the patent office, Einstein reviewed other people's inventions. He also worked on many of his own discoveries and learned a lot. 3 years after graduating college, Einstein married his longtime girlfriend. Her name was Mileva Merrick. They had 2 sons, named Hans Albert and Edward. Later, though, the marriage ended. Eventually, Einstein married his cousin, who was named Elsa Leuwenthal, and they had 1 daughter named Margot. Einstein was Jewish, and during that time in history, the Nazis were mistreating and even killing Jewish people who lived in Europe. The Nazis were a group of German people led by Adolf Hitler. They hated Jewish people and others who they thought weren't as good as them. The Nazis were responsible for the Holocaust, which led to the deaths of millions of people. In 1933, Einstein moved to the United States to avoid the Nazis in Germany. And in 1940, he became a formal citizen of the United States. Einstein's most important contribution to the world of physics and science is his theory of relativity. A theory is an idea about how something works. His theory changed how scientists studied the universe. It led to many modern inventions, including nuclear energy. Nuclear energy is the energy that holds atoms together. When the atom is split, it releases that energy. Even though Einstein was against war, his discovery led to the research and development of a famous bomb in our world's history. That bomb was called the atomic bomb. The atomic bomb was a very powerful explosive device. It was used during World War II to blow up Hiroshima and Nagasaki, which are 2 cities in Japan. Though Einstein did not directly work on inventing the bomb, his work and scientific discoveries were important for the bomb's development. Because of that,
his name is often associated with the atomic bomb. One equation from Einstein's theory of relativity is E equals mc squared. The c in this equation represents the speed of light. That light is the fastest speed possible in the universe. Nothing can go faster than how quickly light travels. The E in the equation equals energy, and the m equals mass. Einstein's theory is very complicated, but it basically says that the more mass an object has, or the faster it is going, the more energy it has. For instance, if you roll a bowling ball and a tennis ball down a hill, the bowling ball would get to the bottom quicker than the tennis ball. That's because the bowling ball has more mass than a tennis ball. That mass is what gives the bowling ball more energy, making it move down the hill quicker. Einstein also taught that speed is relative to the observer. How fast you feel or see something moving depends on how close you are to that object. For example, an airplane travels around 500 miles per hour in the sky. That's very fast, but when you are sitting on an airplane, it doesn't feel that fast because you are moving with the airplane as it flies through the air. But if the same airplane flew over your house and you were on the ground watching it, the airplane would appear to be moving a lot quicker. A lot of Albert Einstein's work is our basis for physics today. We work from a lot of his ideas and discoveries as we create new things. Einstein's theory of relativity has led to the creation of GPS systems, the first TVs ever made, nuclear power plants, and many other things. In 1905, Einstein discovered that light is made up of particles called photons. Most other scientists disagreed with his idea. However, in 1919, people realized that he was right. And in 1921, he was given a very impressive award called the Nobel Prize. Nobel Prizes are awarded every year for accomplishments in academic, cultural, or scientific advances. With the help of another scientist named Satyendra Bose, Einstein discovered another state of matter besides solid, liquid, and gas. This discovery is used today in lasers and superconductors. Einstein was a great scientist, but he used to tell people that if he were not a physicist, he would have been a musician. He gained a love for music from his mother and enjoyed playing the violin and piano in his spare time. Albert Einstein died of heart failure in the United States on April 18, 1955, at the age of 76. His body was cremated, but his brain was preserved by scientists. They hoped by studying it, they could find out why he was such a genius. Sure enough, they discovered that his brain is different than those of most humans. In 1999, Time magazine named Albert Einstein the person of the century. That means they thought he was the most interesting person that lived during the last 100 years. Albert Einstein struggled with education early in his life, but he did not give up. He worked hard and went on to become one of the most brilliant people in history. So, if you sometimes wonder if you are smart because you struggle in school, remember that one of the most famous people in history started out struggling too. So never give up. And one day, you might become the next Albert Einstein. Be sure to subscribe. Okay, that's the first video. I have 2 more videos. I'm not sure we have time to do that. Now, the Satyendranath Bose is, he found out collaboration with Einstein. He has done the 5th state of matter.
உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் 3 states of matters, solids, liquid and gases எல்லாரும் தெரியும். அதை விட fourth one, it came out in the market for many years ago, which is plasma. And the other one is Bose-Einstein condensate. அது வந்து அந்த ஸ்டேட் தான் எங்களுக்கு எல்லாம் கணக்க விஷயங்களை மொபைல் ஃபோன், ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ், லேசஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் இப்போ பார்க்குற எல்லாத்தையும் மற்ற வீடியோவை போட்டு பார்க்க டைம் இருக்குமா? Albert Einstein. Let's play a guessing game. Oh, okay. This one. Yeah, that one is good. This is the last one. If you ask many of us what is the most popular scientific equation in the world, the answer that everyone can say without hesitation is E = mc squared. And we knows that inventor, the genius, Albert Einstein. But what does it really mean? Some intelligent peoples explain like this. And some others? It's not MC, it is MC. MC cannot be squared because it is not M and C. But on the most basic level, the equation says that energy and mass are interchangeable. They are just different forms of the same thing. Einstein didn't find out this famous equation in old age as we think. He was just 26 when he discovered it. Here's an example of this equation. If you could turn every one of the atoms in a paperclip into pure energy, leaving no mass whatsoever, the paperclip would yield 18 kilotons of TNT. That's roughly the size of the bomb that destroyed Hiroshima in 1945. On Earth, however, there is no practical way to convert a paperclip or any other object entirely to energy. It would require temperatures and pressures greater than those at the core of our sun. Einstein was not the only one behind this scientific marvel. Behind it is a century of history mixed with the sweat, blood, and love of many geniuses. That's what we're going to analyze a little bit now. First, we start with E. The early 1800s, the word energy is surprisingly new, when energy was not considered to be the only creative substance in the universe. They thought that the heat from the fire and the rays from the sun were different. One of the men who took a central role in changing this was Michael Faraday, a very good apprentice bookbinder who had no interest, however, in spending his life binding books. As an escape hatch from poverty in the London of the 1810s, though, it was a job that had one singular advantage. There were plenty of books and he reads them. When Faraday was 20, a shop visitor offered him tickets to a series of lectures at the Royal Institution. Sir Humphrey Davy was speaking on electricity and on the hidden powers that must exist behind the surface of our visible universe. Faraday went and realized he had been granted a lucky glimpse of a better life than he had working at the shop. But how could he enter it? He had not been to Oxford or to Cambridge. But he could bind an impressive-looking book. Faraday had always been in the habit of taking notes when he could, and he brought back to the shop notes he'd taken at Davy's lectures. He wrote them out and inserted a few drawings of Davy's demonstration apparatus. And he made a terrific book, which he sent to Sir Humphrey Davy. Davy replied that he wanted to meet Faraday. He liked him, finally, hired him away from the binder as a lab assistant. Then Faraday and Davy found one mystery thing. That was, if you switched on the current in an electric wire, any compass needle put on top of the wire would turn slightly to side. But no one could explain this. After much research, he discovered that a magnetic field was formed around the wire at right angles to the current. Similarly, with a magnet, he changed the direction of constant flow. This is the world's first electric motor. Thus, he established that electrical power and magnetic force are interrelated. Thus was born the new scientific branch of electromagnetism.
This is where Einstein took advantage of the fact that energy is something that cannot be created or destroyed, but can change from one state to another. Okay, now time for M, the mass. For a long time, the concept of mass had been like the concept of energy. If we want to know about mass, we should back in 1770s. Antoine Lavoisier was a chemist who found something about mass. In his lab, he injected steam through an hot iron tube, and on the other hand, he collected it and cooled it. It means he performed a chemical reaction that caused the iron pipe to rust. The difference between the mass of water used for heating and the mass of water eventually cooled was equal to the sum of the gas mass released during the chemical reaction and the increased mass of the iron pipe. In his time, there was a hope. When a wood is burned, the mass of the substance is permanently expelled by a substance called phylogeny in it. This is why all scientists believed that the weight of the excess ash was less than the weight of the original wood. It was then that Lavoisier, with his tireless work, with the help of his intelligent and loving wife, proved that no matter how much change takes place, the mass of an object does not increase or decrease. The two sides of a chemical equation are always equal. Everything is okay. Energy and mass are interdependent, so they are in the equation, but how did this light get inside? To go very fast is called celeritas in Latin language. According to man, only light can go fast, 3 lakh kilometers per second. Here, Michael Faraday comes again. For a long time, he firmly believed that light, like electricity and magnetic field, depended on electromagnetism. But he did not have enough arithmetic knowledge to prove it mathematically. Yes, he was a very uneducated genius. James Clerk Maxwell, a young man who is well versed in mathematics, was joined with Faraday. Together, they generated electricity from a magnetic field at a certain speed. That speed is the speed of light. They proved to the world through arithmetic that it never changes. Now, everything is clear. But where did square comes from? It means the speed of light must be multiplied by speed of light. But why? The answer came from a young French lady named Émilie du Châtel. This Emily was one of the most innovative women of the 18th century. From the age of 23, she mastered mathematics and challenged geniuses such as Isaac Newton. A moving object has energy. According to Newton, if a ball travels twice as fast as a similar ball, its energy also will be twice. But Emily says it has 4 times as much energy. Not only saying, she did prove it with a little experiment. She placed small lead shells on the brittle clay from a certain height and measured how far it would penetrate inside. Only then was it proved that the energy of the balls dropped on the clay was not twice their speed, but 4 times. It means if we drop a ball from 1 meter height onto the clay, that ball penetrates 1 centimeter inside clay. Similarly, if we drop same ball from 2 meters height, that ball should be penetrate 2 centimeters according to Newton's law. But Emily's experiment showed ball penetrated 4 centimeters. Now period of Einstein. Einstein knew about energy, mass, c and c squared. Although confused, merge those. But he was clear on one thing. Mass and energy are interrelated. They are both the same. Energy is mass, mass is energy. Einstein gained a very important insight while discussing about time with his close friend Michael. This is where Einstein came up with Maxwell's idea. If c is a variable number, what is the mass of an object reaching the speed of light? It will definitely increase, since the value of c squared is very, very high. An object filled with a tiny mass is sure to have unlimited energy. The correct understanding of this equation is to understand what is going on in the core of the stars, that we are all made up of those star particles, and that all the energy available to us from the sun is E equals mc squared. It is also clear that stars are converting their immeasurable mass into energy. But, unfortunately, a single atomic bomb led to destruction of millions of lives. This is E equals mc squared. That's it. Thank you.
I need 1 minute. This last video actually கனவேருக்கு போரிங்கா இருக்கோ தெரியல. என்னோட இதுல நான் போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த E is equal to MC squared விளங்கப்படுத்துறதுக்கு chemistry involved, physics involved, and Faraday, Maxwell, mathematics எல்லாம் இன்வால்வ் பண்ணி இருக்குது. எல்லாரும் இன்வால்வ் பண்ணி தான் இந்த காட்டுற காரணம் இந்த வீடியோ காட்டினா பஞ்சேத்திர மாஸ்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஆக்களுக்கு இது கொஞ்சம் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் விளங்காடி தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளவும். அந்த கடைசி வீடியோ இஸ் ரியலி குட் வீடியோன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது நான் சயின்ஸ் பேக்ரவுண்டை வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. மற்ற ஆக்களுக்கு முதலாவது வீடியோ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னு சொன்னா ஒரு சின்னொரு உதாரணம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு நீங்கள் ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறீங்க. பிளாட்ஃபார்மும் மூவிங் பிளாட்ஃபார்ம்னு நினைச்சுக்கொள்வேன். பிளாட்ஃபார்மும் மூவ் பண்ணுது, ட்ரெயினும் மூவ் பண்ணுது, அதே வேகத்துல தான். பிளான் வந்து ஸ்டேஷன்ல பிளான் நிக்கிறீங்க, அதுல ஒரு சிறிய வேகத்துல பிளாட்ஃபார்ம் போகுது, அந்த வேகத்துல பிளாட்ஃபார்ம் மூவ் பண்ணுன்னு சொன்னால் நீங்க எந்த இடத்துல நின்றாலும் சும்மா நின்ற மாதிரியே ஏறலாம். ரெண்டும் ஒரே வேகத்துல தான் போகுது. அப்ப நீங்க சும்மா ஏறுற மாதிரி ஏறலாம். அதொன்று. அடுத்தது வந்து இப்ப 2 கிளாக் CCM கிளாக்னு சொல்றது. CCM வந்து ஒரு ஹைப்பர் அக்யூரேட் கிளாக். 2 கிளாக். ஒரு கிளாக்க இங்க ஏத்துல வச்சுக்கொண்டும் லேப்ல இன்னொரு CCM ஹைப்பர் அக்யூரேட் கிளாக்க நாங்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வச்சுட்டும் அனுப்பிவிட்டால் மேல அது லைட்ஸ் இந்த ஸ்பீட்ல போற இல்லை ஸ்பேஸ் கிராஃப்ட், அது சரியான ஹை ஸ்பீட்ல தான் போறது. போயிட்டு வந்தால் ஆச்சரியப்படாத விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வார கிளாக் வந்து இங்க ஏர்த்ல இருக்கிற கிளாக்கை விட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். சாரி, கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. இங்க இருக்கிற இது வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏர்த்ல இருக்கிறது வந்து சரியோ. என்னென்னா நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு டைம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோட பார்க்கிறோம். சரியோ. மற்றது அதனுடைய நான் இதோட முடிக்கிறேன். இது முடிக்கல, இது நல்லா இருக்கும். முடிக்கல நான் என்ன மாதிரி தொடங்கணும் அதோட முடிக்கிறது நல்லவன்னு நினைக்கிறேன். போடுங்க. You know, Einstein gave a beautiful formula. It is called as E is equal to MC square. Now, I will tell you our equation of E is equal to MC square. E stands for enlightenment, energy. Okay. M stands for meditation. C stands for clarity. C square means C1 into C2. C1 is clarity obtained through Swadhyaya, reading books. C2 is clarity obtained through Sajjana Sangatya. The more you do meditation, the more you do your Swadhyaya, the more you do Sajjana Sangatya, the more your energy of the soul, enlightenment of the soul. No meditation, no Swadhyaya, no Sajjana Sangatya, only eating and drinking. Zero energy, BP, paralysis, old age. At the age of 40, you become very old. Because you have never meditated, you have never done any Swadhyaya, you have never done any Sajjana Sangatya, then where is the energy? The more you do meditation, the more energetic being you are. Thank you very much. Thank you for listening. Thank you. மிகவும் அருமையாக நீங்க இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி சொன்னீங்க. எங்களுக்கு கன விஷயங்கள் தெரியாமல் இருந்தது, இன்றைய கணக்கு தெரியக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது ஐன்ஸ்டீன் வந்து சயின்டிஸ்ட் மாத்திரமல்ல, நல்ல ஒரு தியானியும் போல இருக்கிறார். அதில் அறிஞ்சு கொண்டேன். ஸோ எல்லா இந்த சயின்டிஸ்டும் தியானி தான். அது மாத்திரமல்ல, இப்போ இந்த மெடிடேஷன் சொல்ற அந்த ஈசி கோட் MC ஸ்கொயர்டில் நான் அறிஞ்சு கொண்டது. அது சீல வந்து லைட்டை பெரிய கழிக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் இப்போ நடந்து கொண்டு இருந்தோம். இப்போ வந்து இன்னொரு
ஏர்த் இருக்கிறதாக நம்புறார்கள். அந்த இடத்துல இருக்கிறவ லைட் இயர்ஸ் இருக்கிறதான் இந்த ப்ரோக்ராமும் பேர்ந்து பார்க்கலாம். அவ்வளவுக்கு நேரம் எடுக்கும் அங்கே பார்க்கிறார்கள். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? அதே மாதிரி நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் இந்த ஒரு லைட் இயர்ஸ் எடுக்கும். ஒரு லைட் இயர்டா ஒரு லைட் வந்து டிராவல் பண்றது 186,000 meters per second. இப்ப இன்னொரு ஏர்த் இருக்குதுன்னு சொல்றாங்களே, இன்னொரு ஏர்த் ஒண்டி இருக்கும், அது சரியான லைட் இயர்ஸ்க்கு அங்காலே இருக்கு. அவ்வளவுக்கு ஃபாஸ்டா டிராவல் பண்ணிதான் அது நாங்க லைட் ஒரு இயர்ல லைட் செல்ல ஒரு இயர்ல லைட் செல்லக்கூடிய டிஸ்டன்ஸா சொல்லலாம் லைட் இயர். ஆனா அவருக்கு டைம் அந்த இப்ப நடக்கிற 9 o'clock நியூஸை பாக்குறேன்டா அவருக்கு அவ்வளவு டைம் எடுக்கும் அங்க பாக்குறது. அங்க போய் பாக்குறாங்க லைட் இயர்ஸ். என்னன்னு சொன்னீங்க சத்யேந்திர போஸை பற்றி கனெக்ட் பண்ணி சொன்னீங்க. இந்த போஸ் ஸ்பீக்கர்ஸ் அவங்க ஜெனரேஷன்ல இருந்து வந்தாடி நான் இருக்கலாம். நான் அதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ண இல்லை. நான் இதை பார்த்து கொண்டு போய்க்கலாம். சத்யேந்திரா நாத் வந்த பேர் அதை பற்றி நான் பார்க்கணும். வேற என்ன சர்ச் பண்ணி பாருங்க. போஸ் வந்து அந்த சயின்டிஸ்ட் தான். அவர் ஒரு சயின்டிஸ்ட் குடும்பத்துல இருந்தா வந்திருக்காரு. அந்த போஸ் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மற்றது நீங்க கணக்க சொன்னீங்களே, அவர் வந்து ஒரு சிவில் ரைட் ஆக்டிவிஸ்டா இருந்தவர். மற்றது வந்து எத்தனையோ விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார். அவர் வந்து ஒரு எத்தனையோ விதமாக அவர் உலகத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் முயன்று இருக்கிறார். ஸோ அதை எடுத்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். மற்றவர் ஜூவா இருக்கிறபடியா கணக்க சவபண்ணி இருக்கிறாரு நாட்சீசால. அதே சொல்ல மறந்தவன ஸ்ரீமாசர் அவரை செகண்ட் பிரசிடென்டா அந்த நேரத்துல செகண்ட் பிரசிடென்ட் தான் இஸ்ரேலுக்கு. அவரை செகண்ட் பிரசிடென்டா வர சொல்லி கேட்டவர் இஸ்ரேலுக்கு. he declined it. பிறக்கில தானே அங்க, ஆனால் பிறந்தது ஜெர்மன்ல, வளர்ந்தது அமெரிக்கால நினைக்கிறேன். ஆமா, நன்றி. நான் இப்ப மிஸ்டர் பஞ்சாச்சரம் பேச விடுவேன். பஞ்சாச்சரம் மாஸ்டர் ஒருக்கா சொல்லுங்க, எனக்கு இந்த உண்மையா சொல்லுங்க. என்னன்னா இது கடுமையா இருக்கும் தெரியல. என்ன இது பொதுக்குழுவுக்கு. எல்லோருக்கும் வணக்கம். சண்முகன் மாஸ்டர் என்று திறமையாக எங்களுக்கு எடுத்துரைத்தார். அவர் கேட்ட கேள்விக்கு முதல் மறுமொழியை சொல்லுகின்றேன். நீங்கள் அதை ஒவ்வொரு வசனமாக என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கலாம். சின்ன லெட்டர்ஸில் இருக்கேக்க கிட்டத்தட்ட நாங்கள் 12 சைஸ் தான் நாங்கள் ரீடிங்கு பெட்டர்ன்னு சொல்லிவினோம். புக் எழுதியக்க அது 12 சைஸ்லாம் எழுதுவோம். ஆனால் பவர் பாயிண்ட்ல போடக்க 32 சைஸ்ல போடணும். நீங்க புக் சைஸ்ல போட்டா எங்களுக்கு சரியாது. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்யறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், பவர் பாயிண்ட்ல போடணும்டா மினிமம் 32 சைஸ்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவைக்கு விளங்கும். அதுதான் கேள்விக்கு மறுபடி. நான் பெருசா போறேன் 32 சைஸ்ல நீங்க போட்டு பவர் பாயிண்ட்ல போட்டால் எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவைக்கு தெரியும் வடிவா கிளீனா. நல்ல கருத்து. நான் யோசிச்ச மாஸ்டர் நான் மற்றது நீங்கள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல தான் மோட்ல விட்டீங்க. நீங்க ஸ்லைட்ஸ் மோட்ல போட்டிருந்தா இன்னும் ஃபுல் ஸ்கிரீனுக்கு வரும். உங்களுக்கு இந்த சைட் ஸ்கிரீனும் தெரியுது, பாக்ஸும் தெரியுது. சைட் ஸ்கிரீன் இல்லாம ஃபுல் ஸ்கிரீனுக்கு வரும். பிரசன்டேஷன்ல போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. அடுத்த முறைக்கு நீங்க வடிவா செய்யலாம். நீங்க சொல்லுங்க. லெட்டர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றது ஃபுல் ஸ்கிரீன்ல போடலாம். நீங்கள் லெட்டர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணினீங்கள் என்றால் சின்ன பாக்ஸ் என்றாலும் அது எல்லாருக்கும் விளங்கும். இது லெட்டரும் சின்னனா போய் ஸ்கிரீனும் பிரசன்டேஷனுக்கும் போகாத, ஸ்லைட் ஷோவுக்கும் போகாதபடியால ஆக்களுக்கு சின்னனா தெரிஞ்சது. அதுதான் அந்த ட்ரபிள். மற்றும்படி நீங்கள் அதாவது ஐன்ஸ்டீனை பற்றிய தியரி, அவர் 4 டிமென்ஷனையும் இந்த 4th டிமென்ஷனை கண்டுபிடிச்சது உலகத்திலே எல்லாருக்கும். அதாவது உலகத்திலே ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ். இனி இந்த ஃபாஸ்டா போறதுல தகப்பன் போனால் மகன் போனால் அவர் போயிட்டு திரும்பி வந்தால் மகன் ஓல்டர் தேன் ஃபாதரா வருவார் என்றதையும் அதை நீங்கள் வடிவா காட்டியிருந்தீர்கள்.
மற்ற அந்த தியரியும் அது ப்ரூஃப் தியரி அது ஐன்ஸ்டீன் எனர்ஜி தியரியும் அது எனர்ஜியால ஜப்பான்ல அழிஞ்சதோட அது கொஞ்சம் டல்லா போயிட்டுது. ஆனா அவற்ற கோட்பாடுகளை சொன்னீங்கள், மிகவும் அருமையா இருந்தது. வெரி குட். நன்றி சண்முகன் மாஸ்டர். வெரி குட். உங்களோட 2 கருத்தையும் நாங்கள் கணக்கில் எடுக்கிறோம். நான் நினைச்சு கொண்டது என்னென்றால், நாங்கள் இங்க பாக்குறோம் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்லாம் வரதுன்னு தான் யோசிச்சிருந்தாங்க. ஸ்ரீமாச சொந்த வர கொஞ்சம் பெருசா போடுங்க. அடுத்தவரை நாங்கள் செக் பண்ணுவோம், போட முதல் செக் பண்ணுவோம். அடுத்ததா டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் ப்ளீஸ். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல பாபு எங்களை கணக்க யோசிக்க பண்ண விட்டுட்டார். நல்லா எங்கட மூளையே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி அளவுக்கு மூளை. நான் இன்றைக்கு முழு நாளும் நீங்க கதைக்க இந்த மூளை விரிஞ்சு கொண்டே போறது எனக்கு தெரிந்தது. நீங்க கதைக்க முதல் உங்களோட ஸ்பீச் E=mc². நான் உண்மையாக சொல்றேன், அது எனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்று தெரியல. அப்ப இவர் இன்றைக்கு எங்கட மெடிடேஷன்ல என்னத்துக்கு ஸ்டாண்ட் பண்ணது? அப்ப நான் யோசித்து E இஸ் பிரபஞ்ச சக்தி, M இஸ் மெடிடேஷன், C இஸ் இந்த கம்யூனிட்டி. எப்பொழுதும் சிஸ்கந்தராஜா சொல்லுவார், கூட்டாக செய்யும் பொழுதுதான் அது பெருகும் என்று. அப்ப அதுதான் கம்யூனிட்டி. கூட்டாக செல்லும் பொழுது mc² என்று யோசித்தார். ஆனா இன்றைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஃபேமஸ் கோட்டேஷன் E=mc² பற்றி இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். அதுக்கு மிக்க நன்றி. மற்றது பஞ்சாட்சரம் மாஸ்டர் சொன்ன மாதிரி அவருடைய பிலாசபிக்கல் உதுவலையும் போட்டீங்கள் கோட்டேஷன்ஸ் வாஸ் வெரி குட். எனக்கு ஒன்று நினைவு வருது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், if you want to be happy, don't attach yourself to people or to objects, but have a goal in your life. If you have a goal in your life, you will always work towards it, like the Mars going towards it, and you will be happy. என்று சொன்னது நினைவு வந்தது. நீங்க அவருடைய பிலாசபிக்கல் உதல் போட்டது மிக்க நல்லதாக இருந்தது. ஒரே கேள்வி. பத்ரிஜி சொன்னார் E is enlightenment or energy, M is meditation, C என்ன சொன்னார்? கிளாரிட்டியா satsanga. என்ன சொன்னார்? C stands for? One is clarity, he said. Yeah. And the other one, what did he say? Satsang. Satsang என்று சொன்னாங்க நல்லாக்க. அது satsang என்று சொன்னாரா? Reading books and Sajjana Sangatya. Sorry, he said clarity first, and he said another one as well. Yeah, that is Sajjana Sangatya and reading books and சொன்னாங்க. Reading books. இந்த பிரசங்கம் இப்படி நல்ல Sajjana Sangatya எல்லாரும் கதைக்கிறது. அந்த சீல ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசித்து கொண்டு இருந்தனால் நான் சத் சங்க நல்ல ஆக்களோட ஒரு கூட்டமாக இருக்கிறது, அதுவும் சத் சங்கம் என்று அந்த ஹிந்தியிலயோ மலையாளத்திலயோ என்று யோசித்தேன். பட் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பாபு, நல்லதாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி பாபு மாஸ்டர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பற்றி எனக்கு கணக்கு தெரியாது, ஆனா தெரியும் அவர் ஒரு விஞ்ஞானி சொல்லி. ஆனா நீங்கள் எங்களுக்கு வடிவா விளங்கப்படுத்தினீர்கள். ஆனா எனக்கு அவற்றை பிடித்த கோட்பாடுகள் தான் நீங்க போட்டு காட்டினீங்க. அது உண்மையா நல்ல கோட்பாடுகள். நெவர் கிவ் அப் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். உண்மையா அந்த தியானத்துல அவர் தன்னை அறியாமலே தியானம் செய்திருக்கிறார். அப்ப அதான் என்ன வேலை செய்ய அந்த தியானம் ஹெல்ப் பண்ணுது. அப்படியான பெரிய விஞ்ஞானிகள் எல்லாரும் என்னோ விதத்துல தியானம் செய்துதான் அவன் இந்த வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் அந்த வழியில வந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் என்னோ பூர்வ புண்ணிய பயன் செய்திருக்கிறோம் போல இருக்கு. அதுதான் இப்ப கொஞ்சம் என்றாலும் இந்த தியானத்துல நாங்கள் எங்களை முன்னேற்றி கொண்டு வருகின்றோம். நீங்கள் மிக அழகாக கூறினீர்கள். எங்களை சிலதில் விளங்கியல, உண்மை எனக்கும் விளங்கியல. பிசிக்ஸை பற்றி சொல்லுதான் சிலதில் விளங்கியல. ஆனா அந்த கோட்பாடுகள் எல்லாம் நல்ல ஒரு அதை கொண்டத்துல எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. மிக்க நன்றி பாபு மாஸ்டர். மிக்க நன்றி. நான் 2 அறிவித்தல் சொல்லணும், அது எல்லாத்தையும் லேட்டா போடும். இப்ப நாளைக்கு நடக்க போறது
ஃபெய்த் என்ற டாபிக்ல BK கேதீஸ்வரி பேச இருக்கிறார். இந்த 11 மணிக்கு மலேசியால இருந்து முருகன் என்றவர் வந்து பேசுகிறார் ஔவை தமிழ் இலக்கியம் பற்றி. இந்த வெனிஸ்டே புதன்கிழமை BK ஜெயந்தி அவர் வந்து பேச வரார்கள் 9:30 UK நேரம். மிராக்கிள் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் வந்து இந்த 11 மணிக்கு டாக்டர் கண்ணன் ஜித்து கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பேசுகின்றார். அவங்க வந்திருக்கிறார். அவருக்கு வேணுமெண்டா நீங்கள் என்ன கேள்விகளை கேட்டு இல்லாடி நினைச்சு அவருக்காக பேச விடுறேன். எல்லாரும் என்ன கட்டுக்கொண்டு நிற்கிறார் நேரம் வந்து ஜெர்மனியிலேருந்து. நீங்கள் என்ன பேசலாமே, நீங்கள் என்னத்தை ஆக்களிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வேணும், நீங்கள் புதன்கிழமை பேச வாரீங்கள். UK நேரம் 11 மணி, ஜெர்மன் டைம் 12 மணிக்கு. சொல்லுங்க பாபா. டாக்டர் கண்ணன் உங்களோட கமெண்டையும் கேட்க விரும்புறேன். என்ன சார்? சொல்றேன். நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியை பேசிட்டு கமெண்ட்டுக்கு வரேன். முதல்ல நம்ம ஏற்கனவே வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியை பத்தி நம்ம பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய பேருக்கு வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியை பத்தி அவங்க படிச்சிருக்காங்க, அதுல ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா அன்றைக்கு நாங்கள் அந்த டிஸ்கஷன்ல வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி புரியறது இல்லை, அவருடைய மொழி வந்து எங்களுக்கு புரியறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இதை மாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்பவே பாருங்களேன், ஒரு தியானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு E=MC² வந்து பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிக்கலான, உலகத்துல சொல்லுவாங்க வந்து இந்த தியரி இதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களே வந்து 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஐன்ஸ்டைன், இன்னொன்னு நானும், இன்னொருத்தர் யாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அதை புரிய முடியாத ஒரு தியரியெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதை எளிமைப்படுத்தி சொன்னோம். அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பத்தி இது அடுத்த லெவலுக்கு போறோம். அதாவது எப்படின்னா, இந்த வெறும் தியானம் அப்படின்னு இல்லாம இதுல வந்து ஒரு கூட்டு முயற்சியாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப தியரிட்டிக்கலா இல்லாம வந்து நிஜமாவே வந்து இதெல்லாம் விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, தியானத்துல அது ஒரு வகைதான். அதாவது வந்து அந்த சத் சங்கத்தை பத்தி சொன்னாங்க. சத் சங்கத்தினுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா வந்து, நம்ம எல்லாரும் ஒருமித்து சில விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணினா பட்டுன்னு நமக்கு புரியும். அது எல்லாருடைய எனர்ஜியும் அங்க வந்து சேரும். அந்த வந்து சேரும் பொழுது, இதை நான் வந்து சுவிட்சர்லாண்ட்ல வந்து இதே ஜே கிருஷ்ணமூர்த்தி சம்மர் கேம்ப்ஸ்ல நான் பண்ணியிருக்கேன். அது முடியும். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த தியானம்ங்கிறத வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம் பல்வேறு வகையில. அந்த வகையில நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தியை பத்தி புரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேசேஜஸ் வந்து ஆர்வம் உள்ளவர்கள் வந்து நீங்க அதை எடுத்துட்டு அதை வந்து ஸ்கந்தராஜா அவருக்கு அனுப்பிச்சிட்டோ இல்லாட்ட வந்து எனக்கு டைரக்டா அனுப்பிச்சிங்கன்னா வந்து நான் அதை பேஸ் பண்ணி நான் என்னுடைய இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்னுடைய ஆசை என்னன்னா, உங்களுக்கு எது புரியலைங்கிறீங்களோ அந்த புரியலைங்கிற அது ஒரு பிரச்சனை இல்லையா, அது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம சபைக்கு கொண்டு வரோம். அந்த சபைக்கு கொண்டு வரும்பொழுது அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நமக்கு வந்து அந்த கருத்து தான் முக்கியம். இப்போ வந்து எனக்கு புரியலன்னு சொல்றாரு, இது கூட புரியலையான்னு நம்ம வந்து அப்படி பர்சனலைஸ் பண்ணக்கூடாது. அதாவது வந்து சப்ஜெக்டிவா பார்க்காம ஒரு விஷயத்த அப்ஜெக்டிவா பார்க்க முடியுமா, அது வந்து சயின்ஸ்ல ரொம்ப முக்கியம். அது ஏன்னா வந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து அப்ஜெக்டிவா தான் பார்ப்பாங்க, அவங்க பர்சனலா பார்க்க மாட்டாங்க விஷயங்களை. அதை போல வந்து இப்ப அந்த ஒரு கருத்தை அவங்க எடுத்து இது எனக்கு புரியலை அப்படிங்கிற பொழுது தைரியமா வந்து என்ன புரியலை அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நமக்கு முன்னாடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பிரச்சனையை நம்ம எல்லாரும் பார்க்க தொடங்கினோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்குள்ளே அதற்கான தீர்வு இருக்கும். அது ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு முக்கியமான கருத்து அது. அதாவது உங்க கேள்வி வந்து ஆழமான கேள்வியாக, அர்த்தமுள்ள கேள்வியாக இருந்ததுனால் அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கும் அப்படின்பாரு. அதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணலாம். அதை வந்து அதனால்தான் வந்து எனக்கு என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா வந்து ஆர்வம் உள்ளவர்கள் வந்து நீங்க நிறைய பேர் ஜே கிருஷ்ணமூர்த்தியை வாச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இப்போ வாச்சிருக்கும் பொழுது உங்களுக்கு டிஃபிகல்ட் பேசேஜஸ் வரும். இது என்ன சொல்ல வர்றாருன்னே புரியலையே அப்படின்ட்டு. அவர் ஏன் அந்த மொழியை அப்படி கையாண்டாருங்கிறத பத்தி நம்ம சென்ற முறையே பேசியிருக்கோம், திரும்ப நம்ம அதை பற்றி பேசுவோம். ஆக நீங்க இப்போ உடனே செய்ய வேண்டியது என்ன, இதாவது வந்து நாளைக்கு நீங்க வரீங்கன்னு வச்சுங்களேன், புதன்கிழமை வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து நீங்க ஜே கிருஷ்ணமூர்த்தி வாசிச்சு உங்களுக்கு எது புரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பேசேஜோ இல்லை வந்து அந்த கருத்தோ
வந்து நீங்க முன்னமே சொன்னீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து அந்த டிஸ்கஷனை வச்சுக்கலாம். ஆக வந்து புதன்கிழமை அன்றைக்கு வந்து இதுல என்னன்னா மொனோட்டனஸா ஒருத்தரே பேசிட்டு இருக்கிறத விட நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்துக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய தெளிவு வரும். அது வந்து ஒரு கூட்டு சக்தின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வந்து எல்லாருடைய சக்தியும் ஒரு இடத்துல ஒருமிக்க வைத்து அதன் மூலமாக ஒரு தெளிவை பெறுதல், இதை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் ஆர்வமாக நீங்க கலந்து கொள்ளணும். முன்னமே அனுப்பிச்சா வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸியா இருக்கும். அதை நீங்க செய்யுங்க. அதை மாஸ்டருக்கே நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவர் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதை நம்ம செய்யலாம். இது வந்து புதன்கிழமை நிகழ்ச்சியை பற்றி. இன்றைய நிகழ்ச்சி வந்து அதான் E=mc²ங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான ஃபார்முலா. அதை வந்து விளக்கறதுக்கு நீங்க அந்த போர்டை பார்த்தாலே தெரியும் பாருங்க, எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் போட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபார்முலா வந்து எவ்வளவு நிறைய விஷயங்களுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கு, பல டெவலப்மெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது அதைத்தான் வந்து இன்றைக்கு வந்து அவர் அழகாக விளக்கினார். இந்த போஸ்ங்கிறது இருக்கிற பொழுது ஒரு கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பொழுது ஐன்ஸ்டைன் வந்து போஸை வந்து ஒரு ஆச்சரியப்படுத்திருக்காரு. சொல்லியிருக்காரு, இந்தியா ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் நத்திங் டு சயின்ஸ் அப்படின்னு. அவருடைய பார்ட்னர்ட்டி அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? போஸ் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்ன ஐன்ஸ்டைன் நீங்க எப்படி சொல்றீங்க, வந்து இந்தியா ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் சோ மெனி திங்ஸ் டு சயின்ஸ் பட் யூ சே இந்தியா ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் நத்திங் அப்படின்னோடனே, நோ நான் அதை சொல்ல வரல, உலகத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை தந்தது இந்தியா தான். நத்திங்னு நான் சொல்றது ஜீரோ, சூன்யம், சைஃபர். இந்த ஒரு சைஃபர்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு கலாச்சாரங்கள்ல 7, 8, 9 சொல்லுவாங்க, 100 சொல்லுவாங்க, 200 சொல்லுவாங்க. ஆனா இந்த சைஃபர் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அதான் சொல்லுவாங்களே, பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆளுகின்றான், புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் பெயர் தான் இறைவன் அப்படின்பாரு கண்ணதாசன். சோ அந்த ஜீரோங்கிறதுக்குள்ளதான், அது இன்ஃபினிட்டி, அதுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு 0 போட்டு 1 போட்டோம்னா 1ஓட வேல்யூ 1 தான். ஆனா அந்த 1க்கு அப்புறம் 0 வந்ததுன்னா அதனுடைய வேல்யூ 10 மடங்கு கூடுது. ஸோ அந்த ஜீரோங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஆதி காலத்திலேயே வந்து இந்தியன்ஸ். அதை வந்து ஐன்ஸ்டைன் ரொம்ப பெருமையா சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஐன்ஸ்டைனுக்கு வந்து நம்ம ரிஷிகளுடைய இதெல்லாம் வந்து நிறைய அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு வரும்பொழுது வந்து இந்த விஷயங்களை பற்றி இப்போ அவரே ஃபோட்டானை பத்தி சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு பொருள் வந்து எப்படி வந்து அலையாகவும் வேவ்ஸ் அதே நேரத்துல பார்ட்டிகிளாகவும் இருக்க முடியும், ஃபோட்டானா இருக்கும் பொழுது இந்த தத்துவம் வந்து இந்திய இதுல மிக நீண்ட காலத்திற்கு முன்னாடியே இருக்கு. அப்ப எப்படி வந்து ஒரே பொருள் இரவு வடிவில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மாழ்வாருடைய ஒரு திருவாய் மொழியில ஒண்ணு வரும். அது உளனெனில் உளன், இறைவன் இருக்கான்னு நீ நினைச்சேன்னா இறைவன் இருக்கான். இளனெனில் இளன், ரெண்டு இல்ல, அது எப்படி ஒரே ஆள் வந்து இருக்கான் இல்லைன்னு எப்படியா சொல்லணும்னா இந்த இரண்டுமே அவனுடைய குணங்கள் அப்படிங்கிறாரு. சோ நீ பாக்குறவன் வந்து நீ இறைவன் இருக்கிறான்னு நீ பாக்குற பொழுது அவன் இருக்கான். அப்ப இல்லைன்னு சொல்ற பொழுது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா வந்து இருக்கிற பொருளைத்தான் நீ இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லாத பொருளை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது. இருக்கின்ற ஒன்றைத்தான் இல்லை என்று சொல்ல முடியுமாக வந்து அது ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னு அந்த கருத்தாக்கம் வந்து இந்த கருத்து வந்து இந்திய மெய்யியல்ல வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால்தான் வந்து இந்தியர்களுக்கு வந்து இந்த ரிலேட்டிவிட்டி தியரிங்கிறது வந்து அதை பற்றி நிறைய யோசிச்சிருக்காங்க. சொல்லுவாங்க குவாண்டம் பிசிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமே நியூட்டோனியன் பிசிக்ஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஐன்ஸ்டைன் கொண்டு வந்த ரிலேட்டிவிட்டி சயின்ஸ் ஒண்ணு, அதோட தொடர்ந்து வரக்கூடிய குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம் பிசிக்ஸுக்கு வந்து ஒரு பின்புலம் வேணும். அதாவது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நியூட்டோனியன் சயின்ஸுங்கிறதுக்கு பின்னாடி கிறிஸ்டியானிட்டி இருக்கு. இப்போ ஐன்ஸ்டைன் வரும்பொழுது கிறிஸ்டியானிட்டியால தாங்க முடியல, ஏன்னா அந்த தத்துவங்கள் அங்க இல்லை. அப்போ ஐன்ஸ்டைனுக்கு வரும்பொழுதும் குவாண்டம் பிசிக்ஸ்க்கு வரும்பொழுதும் அவங்க வந்து இந்திய தத்துவத்தை தான் ஒரு பின்புலமா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை அது. ஸோ அதற்கெல்லாம் வந்து ஐயாவுடைய இந்த இன்றைய பேச்சு எடுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. நீங்க சொன்னது சரி. இப்ப அந்த குவாண்டம் தியரியை பத்தி சொன்னீங்க சார். அந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஒரு பாக்ஸ்ல இது க்ளோஸ் பாக்ஸ்ல ஒரு கேட் இருக்குது. The cat might be dead or alive. You don't know. அதான் நீங்க சொன்னதுக்கு அந்த quantum theory is like that. Is it dead or alive?
இங்கதான் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி வர்றாரு. அதாவது ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவாரு, த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்ட் அப்படிம்பாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து நீங்க இந்த அப்சர்வர் இருந்தா தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அர்த்தமே வருது. Very interesting. ஆமா, if there is no observer அப்படின்னா there is no event happening there. So அது வந்து குவாண்டம் பிசிக்ஸ் தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் பேசியிருக்காரு. இப்பொழுது டாக்டர் நடராசன், எங்களுக்கு என்ன இந்த ஜிடி கிருஷ்ணமூர்த்தி கேள்விகள் கேட்க இருந்தா நீங்க கேட்கலாம். அதே போல சுகிர்தா மாஸ்டர் நீங்க கேட்கலாம் ஜிடி கிருஷ்ணமூர்த்தியை பத்தி. டைம் இருக்கிற நேரம் நாளைக்கு. இப்ப நீங்களோட கருத்து சொல்லு. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல பாபு மாஸ்டருக்கு நன்றி. மினக்கட்டு டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு போட்டு காட்டினார். பத்ரிஜியின் இதையும் போட்டு காட்டினார். அவர் அதை என்லைட்மெண்ட்டுக்கு ஒரு உவமையாக சொல்லியிருக்கிறார் என்று தான் எனக்கு படுகிறது. ஏனென்று சொன்னால் கிளாரிட்டி இன்டு கிளாரிட்டி என்ற சொல்லிக்கல புக்ஸ் படிக்கிறது இப்படியான இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் கான்ஃபிடென்ஸ் கிளாரிட்டி என்றால் என்னென்று நான் அதை விளங்கப்படுத்த தேவையில்லை. ஆனால் கான்ஃபிடென்ஸ் என்ற ஒரு ஒன்று இருக்குது, கிளாரிட்டி என்று இன்னொன்று இருக்குது. இப்போ கிளாரிட்டி என்று நாங்கள் அதை கிளாரிட்டி தேடி கொண்டு போய்க்குள்ள எந்த இடத்துல கான்ஃபிடென்ஸில் நிப்பாட்டணும்ன்றது நாங்கள் தான் முடிவு செய்யணும். அப்போ அதுதான் அதில் பிரச்சனை. ஏனென்று சொன்னால் கான்ஃபிடென்ஸ் வித்தவுட் கிளாரிட்டி இது டிசாஸ்டர். இது நான் சொல்லே இல்லை, ஜகி வாசுதேவாருடைய பேச்சை எடுத்தினான். ஆகவே அதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர் சொன்னது ஒரு உவமையாக, என்லைட்மெண்ட் என்று சொல்லியிருக்கல, அது சக்திக்கு உவமையாக. ஆனால் இன் ரியாலிட்டி கான்ஃபிடென்ஸ் என்றது நாங்கள் ஒரு கிளாரிட்டி என்று தேடிக்கொண்டு போகிற இடத்துல கான்ஃபிடென்ஸ் வைக்க வேண்டி வரும். அது எந்த இடத்துல வைக்கிறதுன்றது அவரை பொறுத்து இருக்குது. அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனிவே நன்றி பாபா மாஸ்டருக்கும். நன்றி. இப்போ சுகிர்தா மாஸ்டர். ஓகே, எல்லோருக்கும் என தாழ்மையான அன்பான வணக்கங்கள். என்னவெனில் இன்று காட்டப்பட்ட இன்றைய பேச்சும் காட்டப்பட்ட வீடியோக்களும் மிகவும் நன்றாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் நன்றாக ப்ரெசன்ட் பண்ணுவார். தான் கொண்டு வர சயின்டிஃபிக் டாபிக்ஸ் எல்லாமே நான் நன்றாக என்ஜாய் பண்ணுவேன். இன்றும் நன்றாக இருந்தது. அத்துடன் டாக்டர் சாந்தி ஒரு கேள்வி டவுட்ஃபுல்லாக இருக்குண்டா, அதுக்கு நான் யோசிக்கிறத சொல்கிறேன். அது டாக்டர் கண்ணன் நான் வெனிஸ்டே கதை கேட்க அதையும் எடுத்து கதைக்கிறதுக்கு உதவியாக இருக்குமா என்றும் யோசிக்கின்றேன். என்னவெனில் இந்த மெடிடேஷனின் படி இஸ் ஈக்குவல் டு m into c1 into c2. ஏன் சி ஸ்கொயர்ட் வைக்கலேண்டா, சி ஸ்கொயர்ட் வந்து அந்த சி என்றது சேம், அது லைட்டுக்கு பொருந்தும். அது ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி சேம் எனர்ஜி. ஆனால் மெடிடேஷனில் வரைக்க அந்த C1 வந்து ஒரு தனிப்பட்ட நபர் தான் வாசித்து அறிவதால் உண்டாகிற எனர்ஜி, அதாவது அந்த நேரம் உண்டாகிற எனர்ஜியின் எம் அண்ட் அதுண்ட C1 என்றா C1 C2 ஈக்குவல் இல்லை. C1 அண்டும் MC1. அது C2 வந்து என்னண்டா கூட்டு பிரார்த்தனையில் வர்ற எனர்ஜி. கூட்டு பிரார்த்தனையில் பலர் சேர்ந்து வரைக்க அந்த பலருடைய எனர்ஜியின் எம்மும் அந்த C2 அதால் உண்டாகிற ஸ்பீட், அதான் M into C1 into C2. அது அப்படி சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய விளக்கம் இதுவாக இருக்கிறது. நேரம் கருதி நான் மற்றவர்களையும் கதைப்பதற்கு விடுகிறேன். தேங்க்யூ. நன்றி சுதா, நன்றி சுதா, தேங்க்யூ. இப்போ கணபதிராஜா கொழும்பு இலங்கையிலிருந்து பேசுகிறேன். நன்றி அருந்ததி அம்மா, நன்றி ஸ்ரீகந்தராஜா ஐயா. வணக்கம் பாபு சண்முகநாதன் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுடைய பேச்சு. ஆர்வமாக இருந்தது, கொஞ்சம் கடினமாக பேச்சாக இருந்தாலும் ஆர்வமாக இருந்தது.
அந்த ஐன்ஸ்டீன் வந்து 9 வயது வரை பேசாமல் இருந்தவர் இப்படியான ஒரு இதுக்கு வந்திருக்கிறார். எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது. நான் பல சிறுவர்களை சந்தித்திருக்கிறேன் இங்கு 4-5 வயது வரை பேசாமல் இருப்பவர்கள். அப்ப அவர்களை பேச வைப்பதற்கு என்ன செய்யலாம்ங்கிற ஆலோசனை எல்லாம் நான் அவர்களுக்கு சொல்வது உண்டு. இப்ப நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அந்த சிறுவர்கள் வந்து எதிர்காலத்தில் பெரிய விஞ்ஞானிகளாக வருவார்களோ அப்படி என்று நான் இப்ப யோசிக்கிறேன். மற்றது நீங்க சொன்ன அந்த FBIல 1427 பேஜஸ் வரைக்கும் அவரை பத்தி எழுதியிருந்தேன். நான் அந்த விஷயம் எனக்கு இன்றுதான் கேள்விப்பட்டேன். அந்த நீங்க அவர் வந்து தன்னை ஒரு வேர்ல்ட் சிட்டிசனாக நினைத்தார் என்று சொன்னது, பொதுவாக நான் கூட என்னுடைய நண்பர்கள் மத்தியில் பேசும்போதோ பொதுமக்கள் மத்தியில் பேசும்போதோ நான் சொல்வது, என்னை நான் இலங்கை சிட்டிசனாக நினைப்பதில்லை. என்னை வந்து உலகத்தில் ஏதோ ஒரு துரும்பாகத்தான் நான் நினைப்பது. என்னை பொறுத்தவரையில் நான் இந்த மதம் இந்த இனம் அப்படி என்றெல்லாம் நினைப்பதில்லை. ஆனால் ஒரு நாடக மேடையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் அந்த பாத்திரத்தை நாங்கள் கட்டாயம் நடித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சில விடயங்களை செய்து கொண்டு போகிறோம் என்பதை நான் சொல்வது உண்டு. மற்றது அவருடைய நல்ல குணங்களை நீங்கள் சொன்னீர்கள். அவருடைய பிலோசபி எல்லாம் எனக்கு அருமையாக இருந்தது. நினைக்கிறேன் ஸ்ரீகந்தராஜ் ஐயா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிரசன்டேஷனை போட்ட நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வளவும் திரும்ப படிக்க வேண்டும் போல இருக்கிறது. அந்த அந்த எட்டபிக் பொம்மை வந்து அவர் அந்த யுத்தத்துக்கு பயன்படுத்த விரும்பவில்லை என்ற ஒரு நல்ல தகவலை சொன்னீர்கள். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மற்ற அந்த நீங்கள் கொடுத்த கோட்ஸில் வந்து அந்த சக்சஸ் அவர் வந்து சர்வீஸாக சொன்னதும் அருமையாக இருந்தது. மற்றது அந்த கடைசியில அந்த பத்ரிஜி வந்து MC² வந்து விளங்கியப்படுத்திய அந்த காணொலியை போட்டீர்கள். அது நல்லா இருந்தது. அந்த சஜ்ஜன சாங்கத்தியம்னு சொல்லுவதைத்தான் நாங்கள் தமிழில் சத் சங்கம் என்று சொல்கிறோம். எல்லாம் ஒன்றுதான். அடுத்தது நான் அந்த இன்னும் மறக்கவில்லை, அந்த சென்ற முறை நீங்க டெஸ்லாவை பத்தி பேசினது, இன்று வரை நான் தெருவில் நடக்கும் பொழுது டெஸ்லாவை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நான் திரும்பி திரும்பி பார்க்கிற இடம் எல்லாம் எனக்கு நீங்கள் உண்மையிலே உங்களுடைய பேச்சுக்கு பிறகுதான் அது எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் மாதிரி, அவரை குற்ற உணர்வு மாதிரி, இவ்வளவு காலம் அவரை பற்றி நினைக்காமல் இருந்து விட்டேன். எந்த லைட்ஸை பார்த்தாலும் மொபைல் போன்ஸை பார்த்தாலும் திரும்பி திரும்பி பார்க்குற ஏசி கரண்ட்டை எங்க பார்த்தாலும் எனக்கு டெஸ்லாவின் ஞாபகம் இப்பொழுது வருகிறது. அவருக்கு நான் நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், இப்படி எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல தவறி விட்டோமோ என்று ஒரு அதையும் நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். கடைசியாக எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இதை ஒப்பிட்டு கேட்க முடியுமா எனக்கு தெரியவில்லை. அந்த ஒளியின் வேகத்துக்கு இன்னும் வேறொரு வேகம் வரவில்லை என்று சொன்னீர்கள். அந்த ஆன்மீகத்தில் அந்த எண்ணத்தின் வேகம் வந்து ஒளியின் வேகத்தை விட அதிகம் என்று நாங்கள் கொள்ளலாமா என்கிற ஒரு அந்த அலைய சிந்தனையின் வேகம் ஒளியின் வேகத்தை விட அதிகமாக இருக்கும் என்று கொள்ளலாமா, இதை ஒப்பிடலாமா எனக்கு தெரியவில்லை. என்றாலும் நான் அந்த கேள்வியை இதுக்கு மறுமொழி சொல்லணும்னா, ஆன்மீகத்தின் முறையில ஆம் என்று சொல்லுவேன். விஞ்ஞானத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் எனக்கு அதுக்கான ப்ரூவ் இல்லாமல் என்னால சொல்ல முடியாது. ஒப்பிடுவது கஷ்டம். என்ன ஒன்றோட ஒன்று ஒப்பிடுவது. உங்களுக்கு நான் ரெண்டாவது நான் உங்களுக்கு அந்த கோட்பாடுகளை நான் உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு பிரைவேட்டா நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. நன்றி. தேங்க்யூ. நன்றி. உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டு சுகிர்தா மாஸ்டர் என்ன பேச போறீங்களா? நான் நிறைவு செய்யணும். இப்ப இவர் மிஸ்டர் கணபதி என்றவர் கதைச்சதுக்கு மறுமொழி எனக்கு கூறறதுக்கு நேரம் இருந்தா சொல்லலாம். என்னவெனில் எண்ணங்கள் நாங்கள் யோசிச்சு பார்த்து கேட்க தெரியும் எண்ணங்கள் எவ்வளவு ஃபாஸ்ட். உண்மையில பார்க்க போனா லைட்டிலும் பார்க்க எண்ணத்தின் வேகம் கூடத்தான். As Shan said, that is true. அதை நாங்கள் விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்க முடியாட்டிலும்
யோசனையின் மூலம் உண்மையை காணலாம். அந்த எண்ணத்தினால் உண்டாகிற அலைகள் தான் C1 C2. அதான் அந்த C1 என்பது தனி மனிதன் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது உண்டாகிற எண்ண அலைகளின் வேகம். மற்றது C2 என்பது நாங்கள் பலரும் கூடி மெடிடேஷன் செய்யும் போது பலருடைய எண்ண அலைகளின் நிறையும் அதன் வேகமும் தான் C2. அதான் M×C1×C2 என்று யோசிக்கின்றேன். இனி நீங்கள் இதை பற்றி ஏதாவது கூற விரும்பினால் அல்லது யோசனை வந்தால் இவர் டாக்டர் கண்ணனுக்கு எழுதுங்கோ, அவர் கதைப்பார் தானே. தேங்க்யூ. பத்தமாநாதன் மாஸ்டர். வணக்கம். கணபதி ராஜா மாஸ்டர், நீங்க உங்களோட கருத்துக்களை நான் பெருசா போட்டுகின்றேன். ஆனா ஒன்று சொல்லுங்க, இவர் எல்லாம் இவ்வளவு சொன்னார், எனக்கு விளங்கினது இது மாத்திரம். அவருக்கு கதைக்க முடிய இல்லையென்று. கதைக்க முடியாத பிள்ளைகளுக்கும் ஓட்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கும் நாங்க சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று விஞ்ஞானிகளாக வந்துள்ளார்கள். எனவே உங்களுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, முன்னேறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நம்பிக்கையை நாங்க கொடுக்கறது தான் நல்லம் என்று நினைக்கிறேன். அதை குடும்பம் கணபதி ராஜா மாஸ்டர். நன்றி, உங்களோட கருத்துகளுக்கு நன்றி. மிகவும் நன்றி. அருமையான பேச்செல்லாம் பேசுங்க. அடுத்தவரை நீங்க ராமானுஜத்தை பற்றி பேசுங்க. எனக்கு ராமானுஜம் மிக மிக பிடித்த ஒரு மெதபெட்டிஷியன். ஆனா அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் போடாதீங்க. சரியான வாழ்க்கையை வாழ அவர் செய்த விஷயங்களை பற்றி சொல்லுங்க. அந்த செய்த அவற்றை பஞ்சாதியின் இன்டர்வியூ கூட பார்த்தேன். கடைசியா அந்த ஒரு ஓட்ட வீடுல இருந்து போட்டுதான் அந்த பஞ்சாதி செத்துருக்கிறார். அந்த இங்க லோக்கல் இந்தியன் கவர்மெண்ட் அவரை வடிவா லுக் ஆஃப்டர் பண்ணல. கடைசியா இங்கிலாந்து கவர்மெண்ட் தான் ஆளை எடுத்து அந்த கட்டித்தனத்தாலே ஆளை எடுத்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிப்பிச்சவர். அவர் எனக்கு தெரியும் அந்த ATM மெஷின் அவர்கிட்ட இன்வென்ஷன் தெரியும், அதொன்று தெரியும் எனக்கு. அதே போல இன்னும் கன விஷயங்கள் அவர் செய்த விஷயங்களே நீ இல்லையான்னு தெரியல. அது ஒரு ரிசர்ச் சைட்ல இருக்குது. அந்த ஏரியால அனௌன்ஸ் ரிசர்ச் பண்ணி பாருங்க. when you are ready நாங்கள் அதை பற்றி பேசுவோம். ராமானுஜனே பேசாம வருவது அது பிள்ளையான வேலையான எங்களுடைய ஆளை பற்றி முதல் பேச வேணும் என்றதைத்தான் சொல்லிக்கொண்டு அவர் என்னண்டா அவர் அந்த இறைவனோடையும் கூட இருக்கிறார். அவர் அந்த மெடிடேஷன் அந்த அதிலேயே மூழ்கி போவார். என்ன கணக்குகள் சோல்வ் பண்றாண்டா கூட மேல கனவுல கூட சோல்வ் பண்ணி இருக்கிறார். எங்களுக்கு இந்த மெடிடேஷனுக்கும் அதுக்கும் கணக்கு தொடர்பு இருக்கு. அவருடைய ராமானுஜனோட வாழ்க்கை அவருடைய பர்சனல் வாழ்க்கையில நாங்கள் பார்த்தா பெரிய துக்கமா இருக்கும். அது அந்த ஏரியாவை கொஞ்சம் தட்டிட்டு அவற்றை இன்வென்ஷன் தானே பார்க்கிறோம். இன்வென்ஷன் என்னென்ன செய்திருக்கிறார், என்ன செய்திருக்கிறார், நன்மை இருக்கு இந்த உலகத்துல என்னென்ன விஷயம். ATM மெஷினுக்கு அவர் அந்த இது வித்து போட்ட மாதிரி வேறு என்ன செய்திருக்கிறார் சும்மா இருக்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. அதை பற்றி பேசலாம், அது நல்லா இருக்கும். அது அவரை பேசாம வருவது சரியில்லை. நீங்க எத்தனையோ சயின்டிஸ்டை பற்றி பேசிட்டீங்க. எங்களோட சமூகத்திலிருந்து வந்தபடியே அவரை பற்றி கட்டாயம் பேசணும் என்று சொல்லி கூறி பிறகு இந்த டாக்டர் கண்ணனுக்கு வேணுமெண்டா நீங்கள் என்ன கேள்விகள் அனுப்பலாம். அவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியும் அந்த ஜிட்டு அவர்களும் சரியான ஒரு கட்டிக்காரனால் அவரை பற்றி நாங்கள் தெரியாத பலருக்கு அவர பேச்சுகள் ஒன்றும் விளங்குகிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பினோம். ஸோ அவர் ஒரு சின்ன பாட்டா எடுத்துக்கொண்டு போனா நல்லா. எல்லாத்தையும் நீங்க கலந்து பேசாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்லி விளங்கப்படுத்துங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். அவர் கதைக்கிற ஸ்டைலே இன்னும் வேற மாதிரி இருக்கும். இந்தபடியா நீங்கள் அதை எல்லாத்தையும் சொல்லாதீங்க. அரை மணித்தாலும் உங்களுக்கு காணாது. பேந்து நீங்க கதைக்கலாம் என்ன வித்தியாசமா. ஸோ மிகவும் நன்றி. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து நாளைக்கு 9:30 மணிக்கு UK நேரம், உங்களோட ஜெர்மன் டைம் 10:30 மணிக்கு கேதீஸ்வரியினுடைய ஃபெய்த் என்ற டாபிக்ல நாங்கள் அவருடைய பேச்சை கேட்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். வாழ்த்துகள்.